அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, இன்னிலேருந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறேங்க. ஸோ அதனால தான் பழைய சாதம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி சொன்னால் என் வீட்டுக்காரே நம்பலைங்க. இதில் நீங்கள் எங்கே நம்ப போகிறீங்க? ஆமாங்க. ஸோ அவருக்கு தம்பிக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து பழைய சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு பழைய சாதம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பட் அவர் வந்து சாப்பிட விட மாட்டார். ஏன்னா சாப்பிட்டா தலைவலி அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடும். அதனால் சாப்பிட விட மாட்டாங்க. இன்றைக்கி நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் சிரிச்சிட்டு இருந்தார். வெயிட் லாஸ் சேலஞ்செல்லாம் பண்ணணுன்னா பழைய இதுக்கு ஏதாவது ஊறுகாய் வச்சு சாப்பிட்ணும். நீ நேற்று வச்ச சிக்கன் குழம்புல இருக்க உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னா உருளைக்கிழங்கே தொடக்கூடாது. உன்னால் உருளைக்கிழங்கு சாப்பிடாமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தார். ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த நட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ பாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேச்சுரோவில் விற்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு புளிப்பு இதெல்லாம் கலந்து. அது இப்போ வர்றதே இல்லை. அதே மாதிரி மெத்தடில் வேறு ஒன்றுத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மக்கானா. இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். நான் தம்பிக்கு வாங்கி கொடுக்கணும். நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போல்லாம் தம்பிக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான இந்த பாதாம் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் அவனுக்கு கொடுக்கறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் சமையல் வேலை இன்னும் ஆரம்பிக்கல. இதெல்லாம் தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். டிஃபன் வேலை முடிஞ்சது. இதெல்லாம் பாக்ஸில் ஃபில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. ஸோ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்லே பார்த்துருந்துருப்பீங்க இந்தியன் பேங்க் டூரு. ஸோ இந்தியன் பேங்க் எதுக்கு போகிறான்னா எதுக்கு போவோம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் ஜுவல் ஒன்றுக்காக தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை பற்றி பேசி ஏதோ சிம்பத்தி கிரியேட் பண்ண போகிறேன்னு சிலருக்கு தோணும். அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எல்லார் வீட்டில் இருக்கிறது தான் நம்ம வீட்லேயும். நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. ஸோ பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், எத்தனை அவமானங்கள் அதில் சந்தித்தேன், அதில் அந்த அவமானத்தில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 வருஷம் 7-8 வருஷம் கூட இருக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2000 நோட்டெல்லாம் செல்லாது. அதை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் தான் மாற்றணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா? அதுவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மட்டும்தான் ஒரு அக்கௌண்ட்டில் மாற்ற முடியும்னு ஒரு ரூல்ஸ். அப்போ வந்து ஒரு ரிலேஷன் என் ஹஸ்பண்ட்டை கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உன்னோட அக்கௌண்ட்டை எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை மாற்றி கொடு, 2000 நோட்டு அதை மாற்றி கொடுக்கணுங்கன்னா அவர் சொன்னார், நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபு என்னால் வந்து அது பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். சரி உன்னால் பண்ண முடியாதுன்னா உன் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் சிரிச்சிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன் எனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பனே பண்ணேன். அப்படி சொன்னோடனே அவங்க சட்டுன்னு யோசிக்காமல் அப்போ நீ வெறும் வெத்து வேட்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த சொல்லி என்னை எப்படி காயப்படுத்தணும் கூட அவங்க யோசிக்காமல் அந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சட்டுன்னு அவங்க போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்டு சொன்னேன் எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் போய்ட்டு விசாரித்தப்ப பேன் கார்டு இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு அப்ளை பண்ணி ஒரு 15 நாள் அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டு மெயின் பிரான்ச்சில் விசாரித்தோம் எங்கே ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நம்ம அட்ரஸுக்கு ஒரு பிரான்ச் இருக்கும். அதாவது இங்கே திண்டிவனத்தில் 2-3 பிரான்ச் இருக்கும். ஒவ்வொரு அட்ரஸுக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்னு ரூல்ஸ் இங்கே. ஸோ அதே மாதிரி அவங்க அந்த பிரான்ச்சை சொன்னாங்க. நாங்கள் போய்ட்டு விசாரித்தோன்னே அவங்க எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு ப்ரூஃப் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி 2 நாள் கழிச்சு நாங்கள் திரும்ப போனோம். திரும்ப ப்ரூஃப் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ண முடியாது, நீங்கள் வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன் எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது, ஏன் இங்கே ஓப்பன் பண்ண முடியாது? என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இதே பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு இங்கே தான் ஓப்பன் பண்ணணும். அதெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சத்தமாக பேசி என்னோடய ப்ரூஃப் எல்லாம் தூக்கி வேகமாக போட்டுருச்சு. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஹஸ்பண்ட்டை கேட்டேன் அடுத்த ஸ்டெப்பு என்னங்க பண்ணுறது, இவங்க ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்களேங்க, என்ன பண்ணுறது? ஏதாவது கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும், ஏதாவது சென்னை அந்த மாதிரி இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஹெட் ஆஃபீஸில் அப்படின்னாங்க. சரி அது பண்ணுங்கன்னா அது எப்பயாச்சும் நேரில் தான் போய் பண்ணணும், அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நாங்கள் வந்து வெளில வரும்போது சைடில் நம்பர் எழுதி விட்டு இருந்தது, அதாவது புகார் எண் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்களேன், ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லி எழுதியிருக்கேன் அப்படின்னேன். அதெல்லாம் ஃபோனில் எடுத்துப்பாங்களான்னு தெரியலையே கம்ப்ளைண்ட்னாரு. சரி ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோன்னே உடனே நம்ம ஃபோன் பண்ணோன்னே அட்டன் பண்ணிட்டாங்க ஒரு லேடி, டெல்லியிலேருந்து ஹெட் ஆஃபீஸில் இருந்து. அவங்க அட்டன் பண்ணிட்டு என்ன உங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லுங்கன்னே நாங்கள் இந்த விஷயத்தை ஃபுல்லாக சொன்னோம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னாங்க. நாங்கள் இந்த மாதிரி பேங்க் வாசலில் தான் இருக்கோம் அப்படின்னோம். ஸோ அப்படியே நேராக உள்ளே போய் பேங்க் மேனேஜர்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னாங்க. உள்ளே போயிட்டு ஃபோன் கொடுத்தா அவர் வாங்கவே மாட்டேனார். இல்லை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறாங்க வாங்குங்க அப்படின்னோடனே அப்புறம் வாங்கிட்டார். அவர் வாங்கி ஃபோனை வாங்கி காதில் வச்சோடனே உட்காந்துருந்த மனுஷன் எழுந்து நின்றுட்டு ஓகே மேம் அப்படின்றத பதில் மட்டும்தான் சொன்னார். அவங்க என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அவர் உடனே பெல் அடித்து ஸ்டாஃபை கூப்பிட்டு 10 நிமிஷத்தில் இவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி 10 நிமிஷத்தில் நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் புக்கு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபோட்டோ ஒட்டி நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட்டில் 500 போட்டு அந்த அமௌண்ட்டை ஏற்றி எல்லாம் பண்ணி கையில் கொடுத்துட்டு ஸோ தேங்க்யூ சார் யுவர் வெல்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அப்போ தான்
என்னோட ஹஸ்பண்ட் தோள தட்டி சொல்லியிருந்தாரு. 9த் தான் படிச்சிருக்கேன். உனக்கு பெருசா எதுவும் தெரியாது. நானே பல நேரத்தில யோசிச்சிருக்கேன்டி. பரவால்ல படிப்பு கம்மியா இருந்தாலும், கிராமத்தில பிறந்திருந்தாலும், விவசாயியோட பொண்ணா இருந்தாலும், அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா வேற ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படாம என்ன பண்ணலான்னு யோசிச்ச பாத்தியா? பரவால்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க விட்டு வெளியில வந்தோம். ஸோ இதுலருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த அவமானப்படுத்தின நபரையும் சரி, இந்த பேங்க்ல நடந்த விஷயத்தையும் சரி, எங்க அவமானம் நடந்தாலும் சரிங்க, அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அடுத்து என்ன செய்யலாம்? அப்படின்னு தான் யோசிக்கணும். அந்த அவமானத்தையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ சிலருக்கு தோணும், அப்படி நீங்க அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க என்ன பணமா சேர்த்து வச்சிருக்கீங்க? கடன் தானே வாங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடன் வாங்குறதுக்காவது என்னோட அக்கவுண்ட் யூஸ் ஆச்சு இல்லைங்களா? அத நினச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.